வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரூஃபீல் ஷாப்போட ட்ராங்க்வால் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க கொடுத்த தகவலை வச்சு பார்க்கும்போது இது மன அழுத்தத்தை குறைச்சு நம்ம பொது நலனை மேம்படுத்தும்னு சொல்றாங்க. அத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இதுல என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்கு, அதோட நன்மைகள்னு என்ன சொல்றாங்கன்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு இது மன அழுத்தத்துக்கு ஒரு இயற்கையான ஆயுர்வேத தீர்வு மாதிரி தெரியுது. சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். நீங்க கொடுத்த குறிப்புப்படி ட்ராங்க்வைல் ஒரு ஆயுர்வேத சிரப், முக்கியமா மன அழுத்தம் அப்புறம் நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ம். இது 100% இயற்கையானது. எம்ஆர்பி SC 55 ரூபான்னு போட்டிருக்கு. அப்புறம் ISO GMP சர்டிஃபிகேஷன்லாம் கூட இருக்குன்னு இருக்கு. அது தரக்கட்டுப்பாட்டை காட்டுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த சான்றிதழ்கள் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. சரி, இதுல இருக்கிற மூலப்பொருட்கள் பத்தி பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். உங்க குறிப்புல சொன்ன மாதிரி முதல்ல சங்கு புஷ்பி. சங்கு புஷ்பி, ஆமா. இது ஒரு மூளை டானிக் மாதிரி வேலை செஞ்சு நம்ம ஞாபக சக்தி, கவனம், அப்புறம் மனத்தெளிவு இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ இது வெறும் அமைதிக்கு மட்டும் இல்ல, மூளைக்கும் நல்லதுங்கிறீங்க. கூடவே அஸ்வகந்தாவும் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அஸ்வகந்தா ஒரு அடாப்டோஜன். அதாவது நம்ம உடம்பு மன அழுத்தத்தை சமாளிக்க அதுக்கு ஹெல்ப் பண்றது. சரி சரி. மனநிலையை ஒரு நிலைப்படுத்தவும் நல்ல தூக்கத்துக்கும் இது உதவுதுன்னு தகவல் சொல்லுது. அப்புறம் ஜடமாஞ்சி அதுவும் இருக்கிறதா சொன்னீங்க. ஆமா, ஜடமாஞ்சி அதோட அமைதிப்படுத்துற பண்புகளுக்காக சேர்த்திருக்காங்க. மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீல் கொடுக்கும்னு சொல்றாங்க. கடைசியா குரசானி அஜ்வைன். குரசானி அஜ்வைன், இது கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே. இது பாரம்பரியமா அமைதிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ற ஒரு மூலிகை. கொஞ்சம் ஒரு பதட்டமான மனநிலையை குறைக்க உதவுன்னு குறிப்புல இருக்கு. அப்ப பார்த்தா இதுல இருக்கிற எல்லா மூலிகைகளுமே மன அமைதி, அப்புறம் கொஞ்சம் மூளைக்கு புத்துணர்ச்சி, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு காம்பினேஷன் இல்லையா? கரெக்ட், நீங்க சொன்னது சரிதான். இந்த மூலப்பொருட்களை வச்சு இதோட சில முக்கிய அம்சங்களை உங்க குறிப்புல ஹைலைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு மூலிகை அமைதிப்படுத்தி, அதாவது கெமிக்கல்ஸ் இல்லாம இயற்கையான வழியில மனசை அமைதிப்படுத்துறது. அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது போதை பழக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு தான் பயப்படுவாங்க. ஆங்க, இது பெரிய பிளஸ். அந்த சார்புநிலை பயம் இல்லாம மன அழுத்தத்தை சமாளிக்கவும் தூக்கத்தை சரி பண்ணவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒரு திறமையான மன அழுத்த நிவாரணியும் சொல்றாங்க. அதுவும் இல்லாம இதுல இருக்கிற மூலப்பொருட்கள் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டவை அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது எந்த அளவுக்கு என்ன மாதிரி ஆய்வுகள்னு தெளிவா சொல்லலனாலும் ஒரு பாரம்பரிய பயன்பாடு அல்லது சில ஆய்வுகள் இருக்குன்ற ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குது. சரி, அப்புறம் இது ஒரு ஆயுர்வேத சிரப், 100% இயற்கை, உண்மையான மூலிகைகள் வச்சு செஞ்சதுன்றது இயற்கையான தீர்வுகளை தேடுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, குறிப்பா அந்த சங்கு புஷ்பியோட வலுவூட்டப்பட்டதுன்னு சொல்றது மூளை ஆரோக்கியத்திலயும் ஒரு கூடுதல் கவனம் இருக்குன்னு காட்டுது. சரி, இதெல்லாம் சுகாதார ஆலோசகர்களுக்கும் அப்புறம் நம்மள மாதிரி ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுற உங்களுக்கும் எப்படி யூஸ் ஆகும்னு உங்க குறிப்புகள்ல சொல்லிருக்காங்க. முதல்ல ஆலோசகர்களுக்கு எப்படின்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. அவங்களுக்கு இப்போ ஒரு கிளையண்ட் மன அழுத்தம், பதட்டம் இல்ல தூக்கம் சரியில்லைன்னு வராங்கன்னா அவங்களுக்கு பரிந்துரைக்க இது ஒரு நல்ல நேச்சுரல் ஆப்ஷன். ஆமா, கெமிக்கல் மருந்துகள் இல்லாம ஒரு மூலிகை தீர்வுன்னு சொல்றது ஈஸியா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இது அடிக்டிவ் இல்ல, அதாவது போதை பழக்கம் ஏற்படுத்தாதுங்கிறதும் அஸ்வகந்தா, ஜடாமாஞ்சி மாதிரி பேர் போன மூலிகைகள் இருக்கிறதும் அவங்க விளக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ அவங்க கிளையண்ட் கிட்ட இது பாருங்க, நேச்சுரலா உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், அதே சமயம் உங்க மன தெளிவுக்கும் நல்லது அப்படின்னு ஈஸியா புரிய வைக்கலாம். ஆமா, மருந்தில்லாத தீர்வுகளை தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ்னு அவங்க பொசிஷன் பண்ணலாம். சரி, இப்போ நம்மள மாதிரி உடல் நலம் பத்தி யோசிக்கிறவங்களுக்கு இது எப்படி உதவும்? நமக்கு மனசுக்கு நல்லது, இயற்கையானது, பாதுகாப்பானதுன்னு ஒரு தீர்வு தேடும்போது இது நேரடியா கண்ணுல படும். அந்த 100% இயற்கை போதை பழக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்கும். ஆமா, அதுவும் இல்லாம சங்கு புஷ்பி மூளைக்கு, அஸ்வகந்தா மனநிலைக்கு, ஜடாமாஞ்சி அமைதிக்குன்னு எது எதுக்கு உதவுதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம தேவைக்கு இது சரியா வருமானு முடிவு பண்ண உதவும். ஆயுர்வேதத்தை நம்ம டெய்லி லைஃப்ல கொண்டு வர இது ஒரு சுலபமான வழியாவும் தெரியுது. சிரப் வடிவத்துல இருக்கிறதுனால யூஸ் பண்றதும் ஈஸி. ஆமா, கரெக்ட். ஆக மொத்தம் நீங்க கொடுத்த தகவல் படி பார்த்தா ட்ராங்க்வைல் சங்கு புஷ்பி, அஸ்வகந்தா, ஜடாமாஞ்சி மாதிரி மூலிகைகள் கலந்த ஒரு இயற்கையான ஆயுர்வேத போதைப்பழக்கம் தராத சிரப். இது மன அழுத்தம், மனநிலை,
தூக்கம், ஏன் நம்ம மூளை செயல்பாடு வரைக்கும் பல விஷயங்களுக்கும் உதவுறதா சொல்லப்படுது. இது எப்படி சுகாதார ஆலோசகர்களுக்கு உதவியா இருக்கும், எப்படி இயற்கை தீர்வுகளை தேடுற உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலான்னு சில விஷயங்களையும் நாம இப்ப பார்த்தோம். சரி, இறுதியா ஒரு சின்ன சிந்தனைக்குரிய கேள்வி உங்களுக்காக. இந்த டிராங்க்வைல்ல அஸ்வகந்தா, ஜடமாஞ்சி மாதிரி மனச அமைதிப்படுத்துற பாரம்பரிய மூலிகைகளையும் சங்கு புஷ்பி மாதிரி அறிவாற்றல தூண்டுற மூலிகைகளையும் ஒன்னா இணைச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது பழங்காலத்து அமைதி நுட்பங்களையும் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுற அந்த மனத்தெளிவு, அறிவாற்றல், இது ரெண்டையும் ஒருங்கிணைக்கிறது எதிர்காலத்துல நாம ஆரோக்கியத்தை அணுகுற விதத்தை எப்படி மாத்தலாம் யோசிச்சு பாருங்க.